குழந்தையே, இன்று உன் அப்பன் உன் மனம் மகிழும்படி ஒரு செய்தியினை உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பல விஷயங்கள் இன்று உனக்கு தெரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் குழந்தையே, உன்னிடத்தில் ஒரு விஷயம் இருக்கிறது. அதனால் நான் இத்தனை நாளும் உன்னை தேடி வந்து பல சூழ்ச்சிகளில் இருந்து நீ தப்பித்து கொண்டாய். இந்த விஷயத்தை மட்டும் ஒருபோதும் நீ தொலைத்து விடாதே. இவர்களின் சூழ்ச்சிக்குள் நிச்சயமாக நீ சிக்கி விடுவாய். அது மட்டுமல்ல, ஒரு முறை இவர்களிடத்தில் சிக்கிக் கொண்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சின்ன பின்னமாக எல்லாம் மாறிவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை நாள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த விஷயம் எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த அப்பன் வழியில் என் பிள்ளை நீ நல்லபடியாக பயணித்து செய்து கொண்டிருந்தால் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு நடத்திட்ட எல்லா விஷயங்களுமே உன்னை சரியான பாதைக்கு அழைத்து வந்திருக்கிறது. உன்னை ஆட்டி படைத்த ஒவ்வொரு துன்பங்களும் உனக்கு மிக பெரும் வேதனையை நிச்சயமாக கொடுக்கிறது. நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயமும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டால் அப்பன் எதை சொன்னாலும் அது நம்முடைய நல்லதுக்குதான். அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்மை மேலும் மேலும் நல்வழிப்படுத்துவதற்கு தான் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த அப்பன் சொல்லும் பொழுது எந்த ஒரு பிள்ளைக்கும் அது நமக்கானது என்று புரிந்ததும் அந்த பிள்ளையின் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களை கண்டு இந்த அப்பன் மன மகிழ்ச்சி அடைகின்றேன். என் பிள்ளையை, இத்தனை நாளும் உனக்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று புரியாமல் பல பிரச்சனைகள், பல துன்பங்கள் உன்னை சோதனைக்கு ஆளாக்கி இருக்கிறது. எவ்வளவுதான் சூழ்ச்சிகள், எவ்வளவுதான் ஒருவரை வீழ்த்த நினைப்பது என்று தெரியாதபடிக்கு உன்னை மேலும் மேலும் இவர்கள் ஆட்டி படைத்து விட்டார்கள். கண்ணீரும் கவலையுமாக எப்பொழுதும் என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்களை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்த பொழுது இதையெல்லாம் நினைத்து நினைத்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் மிக பெரும் மகிழ்ச்சியை அடைந்து கொண்டிருந்தாய். ஏன் தெரியுமா? சோதனை வந்த பொழுதும் உனக்கு புரிந்தது நம் அப்பன் நம்மோடு இருக்கிறார் என்று. இவர்கள் எந்த அளவிற்கு நமக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார்களோ அந்த அளவிற்கு நம் இந்த அப்பன் நெருக்கத்தில் இருக்கிறோம் என்பதனை உணர்ந்து என் பிள்ளை என்ன பிரச்சனை வந்தாலும் வந்து விட்டு போகட்டும் என்பது போல நீ துணிந்து விட்டாய். அது மட்டுமல்ல, வாழ்க்கை என்பது என்னவென்று உனக்கு சரியான பாடத்தினை கற்றுக் கொடுத்து உடன் இருக்கின்ற ஒவ்வொருவரும் அவர்களின் நிலையை உனக்கு சரியாக தெளிவுபடுத்தி இருக்கின்றனர். உடன் இருக்கின்றவர்கள் எல்லாம் நல்லபடியாக என்றும் தலையை தூக்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவர்களின் உண்மையான முகம் என்னவென்று உனக்கு புரிகின்றதா? இவர்கள் பற்றி நீ தெரிந்து கொண்டது மட்டுமல்லாமல் இப்படி மனிதர்கள் இருக்கின்றார்களா என்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் வரத் தொடங்கி இருக்கிறது. இது இந்த வாழ்க்கையில் இத்தனை காலமும் நீ வாழ்ந்ததில் உனக்கு கிடைத்த மிக பெரிய வெற்றி. இப்பொழுதாவது இவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததே என்று நினைத்து நீ சந்தோஷப்படுகின்றாய். இதுவெல்லாம் இப்பொழுதாவது இந்த வாழ்க்கையில் நடந்தது என்னவென்று இனி பெரும் மகிழ்ச்சி உன்னை தேடி வந்து தருகின்ற உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் இத்தனை நாளும் நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? இதுபோல இனியும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வந்து இவர்கள் அடுத்தது எல்லாம் நீ போதும், இனிமேல் இவர்கள் திரும்பி அடிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. எல்லா சூழ்நிலைகளும் மிக பெரிய அளவிற்கு பாதிக்கப்படாமல் நீ தப்பித்து கொண்டாய். எல்லா சூழ்நிலைகளும் மிக பெரிய அளவிற்கு வேதனைக்கு ஆளாகாமல் நீ பிழைத்து கொண்டிருக்கின்றாய். இந்த சூழ்நிலைகள், இந்த வேதனைகளும் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. எல்லா நிலையும் கடந்து உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ பெற
வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது. இந்த சூழ்நிலை உன் உயிரை பறிக்கவும் உன்னை இந்த வாழ்க்கையை விட்டு துரத்தவும் என்றும் போல எல்லாம் நடந்தது. ஆனால் உன்னை பாதிக்கவில்லை அல்லவா? அந்த நிலைக்கு உன் வாழ்க்கை உன்னை அழைத்து செல்லவில்லை அல்லவா? அப்படியானால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா? நான் சொன்ன இந்த விஷயம் உன்னோடு இருக்கிறது. இந்த வாழ்க்கை எப்பொழுதும் நீ பிழைத்து கொண்டாய். இந்த சூழ்நிலைகள் இந்த வேதனைகளும் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. எல்லா நிலையும் கடந்து உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ பெற வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது. இந்த சூழ்நிலை உன் உயிரை பறிக்கவும் உன்னை இந்த வாழ்க்கையை விட்டு துரத்தி அடிக்கும் என்பதைப் போல எல்லாம் நடந்தது. ஆனால் அதுவெல்லாம் உன்னை பாதிக்கவில்லை அல்லவா? அந்த நிலைக்கு உன் வாழ்க்கை உன்னை அழைத்து செல்லவில்லை அல்லவா? அப்படியானால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா? நான் சொன்ன இந்த விஷயம் உன்னோடு இருப்பதுதான் என் பிள்ளையே. இதுதான் நம்மை காப்பாற்றுகிறது என்று உனக்கு தெரியவில்லை. அதனால் இந்த அப்பன் சொன்ன பிறகு அதனை பத்திரப்படுத்தி வைத்து கொள்வாய் அல்லவா? இல்லை என்றால் அதை நீ பெரிதும் படுத்தாமல் தொலைத்து விடுவாய். வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே எதையெல்லாம் நீ தொலைத்து விடக்கூடாது. இந்த வாழ்க்கை எப்பொழுதும் நீ நினைத்ததை எல்லாம் நினைத்து வருத்தப்படக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்றேன். இந்த நேரம் உன்னோடு நான் வந்து கொடுக்கின்ற இந்த தருணம் என்றும் இவையெல்லாம் உன்னை சரியாக நல்வழிப்படுத்த வேண்டும். என் தங்கமே, இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது. உன்னோடு நான் இருப்பது போல இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் என்னவென்று நிச்சயமாக நீ இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நிறைவாக பெற்று கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எந்த இடத்தில் அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நினைக்கின்றேன். என் பிள்ளையே, இவர்கள் முன்னிலையில் நீ நிச்சயமாக வாழ வேண்டும். யார் என்று நீ நிச்சயமாக இந்த உலகத்திற்கு நிரூபித்து காட்டுகின்றேன். நான் என்ன செய்கிறேன், ஏது செய்கிறோம், நமக்கு என்ன இருக்கிறது, இதையெல்லாம் நம்மால் செய்ய முடியுமா? நாம் இந்த வெற்றியை அடைய முடியுமா? நம்மால் முடியுமா என்று உனக்குள் இருந்த அத்தனை கேள்விக்கும் உனக்கு பதில் வெளியே வந்து தீர வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை உனக்கு இப்பொழுது இந்த சூழ்நிலையில் இருந்து உனக்குள் இருக்கின்ற இறை நம்பிக்கை, தெய்வத்தின் மீது இருக்கின்ற உன்னுடைய பக்தி, என்ன தடை வந்தாலும் தெய்வத்தை மட்டும் நான் காணாமல் இருக்க மாட்டேன் என்று சொல்கின்ற உன்னுடைய உணர்வு, பல தடங்கள், பல இடங்களில் எத்தனையோ கஷ்டங்கள் உனக்கு வந்த பொழுதிலும் கூட நல்ல நாட்களில் தெய்வத்தை வணங்காமல், தெய்வத்தை வணங்க ஒருபோதும் நீ மறந்துவிடக்கூடாது. இந்த வாழ்க்கை உனக்காக நன்மை எப்படி கொடுக்க முடியும்? தெய்வத்தின் மீது இருக்கின்ற உன்னுடைய பக்தி, என்ன தடை வந்தாலும் தெய்வத்தை மட்டுமே நான் காணாமல் இருக்க மாட்டேன் என்று சொல்லி உன்னுடைய நல்ல நாட்களில் தெய்வம் வணங்காமல் தெய்வத்தை ஒருபோதும் நீ மறந்து கிடையாது. இதையெல்லாம் என் பிள்ளை சரியாக செய்துவிட்ட பிறகும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மையை எப்படி கொடுக்காமல் போனது? என்ன சூழ்நிலை எல்லாம் உன்னை என்ன செய்துவிட முடியும்? இதையெல்லாம் கடந்து நீ நடக்கப் போகின்ற நல்ல விஷயத்தை எல்லாம் என்னவென்று உணர்ந்திருக்கின்றாய். இந்த அப்பனை நீ உணரப் போகின்ற இந்த நேரம் அல்லவா? இதையெல்லாம் நொடியில் உனக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும்படி நான் இந்த வாழ்க்கையில் இருந்து உனக்கு நடத்திய அத்தனை அற்புதங்களையும் இனி உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும். தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கை கைவிடாதே. எப்படியும் தெய்வம் நமக்கு அதை செய்தார்கள், இதை செய்தார்கள், நமக்கு என்னென்ன தெரியுமோ, தெய்வத்தை கண்டால் நம்முடைய மனக்குறைகள் எல்லாம் நீங்கும். நம் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணம் எல்லாம் நம்மை விட்டு விலகும்.
நமக்குள் தோன்றுகின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகினால் இந்த வாழ்க்கை நம்மால் பேரதிர்ஷ்டங்கள் எல்லாம் உணர முடியும் என்பதைத்தானே நாம் என்ன நினைக்கின்றோம், ஏது நினைக்கின்றோம் என்பதனை சொல்லாமலேயே தெய்வம் புரிந்து கொள்ளும். அப்படி இருக்கும் பொழுது நம்மை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கின்ற எல்லா நன்மைகளையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரமும் உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை சரியாக நீ பயன்படுத்தி கொண்டு தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கையினை ஒருபோதும் நீ விட்டு விடாமல் எப்பொழுதும் என் குழந்தை நீ நல்லபடியாக இருந்து விட்டால் போதும். இந்த வாழ்க்கை இனி உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். அப்பன் சொன்ன விஷயம் உனக்கு புரியும் என்றால் இனி இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை நன்மையையும் சரியாக செய்து கொடுக்கும் என்பதைத்தான் உண்மை. இந்த இறை நம்பிக்கை ஒருபோதும் நீ தொலைத்து விடாதே. இறை நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை யாராலும் உன்னை அசைத்து பார்க்க முடியாது. யார் நினைத்தாலும் உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்து விட முடியாது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, அப்பன் இதை இன்று உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் உனக்குள் மிக பெரிய அளவிற்கு துன்பத்தை கொடுக்கின்றது, மிக பெரிய அளவிற்கு வேதனையை உனக்கு கொடுக்கின்றது. இதிலிருந்து மீள முடியாமல் நீ தவிக்கின்றாய். சில நேரத்தில் எல்லாம் என்ன செய்வது என்று தெரியாமல் பிதுங்கி விடுகின்றாய். அப்பன் உன் மன கவலை கண்டு நிச்சயமாக மிகுந்த வேதனையில் உற்றேன். எப்படியாவது நம் பிள்ளை இதிலிருந்து மீட்டு கொண்டு வந்து விட வேண்டும் என்று சொல்லி உனக்கான நல்ல விஷயத்தை எல்லாம் நான் தேடிக்கொண்டே இருக்கின்றேன். அந்த நேரம் நான் புரிந்து கொண்ட விஷயம், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் பிரச்சனை வந்தாலுமே நீ அதிலிருந்து எல்லாம் நல்லபடியாக மீண்டு வர செய்கின்றாய். அப்படியானால் உன்னிடத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறது, ஏதோ ஒரு விஷயம் உனக்குள் இருந்து உனக்கு நன்மையை செய்து கொடுக்கிறது. இதுவெல்லாம் என்னவென்று நான் கண்டுபிடிக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை எனக்கு காண்பித்து கொடுத்தது. நீ தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கை உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்று, இறை நம்பிக்கை என்று உனக்காக வந்தவை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறது என்று, இனிமேல் உனக்கு நல்லது நடக்கும். இந்த இறைவன் நம்பிக்கை என்ற ஒரு விஷயம் உனக்குள் இருக்கும் வரை, இதை நீ தொலைக்காத வரை எப்பொழுதும் சந்தோஷமாகத்தான் இருப்பாய் என்பது உன்னுடைய உண்மை. இந்த அப்பனுடைய ஆசிகளை கிடைத்த பிள்ளை மட்டும்தான் என்று இந்த செய்தியை கேட்க முடியும். உன்னுடைய மன ஆறுதலுக்காக இந்த அப்பன் எதையும் முன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கவில்லை. நான் சொல்கின்ற இந்த விஷயம் அத்தனையும் உண்மை, உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற மிக தெரிந்த உண்மை என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இதனால் வரையிலும் உனக்கு நல்லதை நடத்தியது போல இனியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டமும் வராமல் படி நான் உன்னை நல்வழிப்படுத்தி அழைத்து செல்வேன் என்பது உன் நம்பிக்கையாக இருக்கும் பட்சத்தில் எந்த காலத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தோற்று போக மாட்டாய் என்ற சூழ்நிலை இந்த வாழ்க்கை உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் செல்ல குழந்தையே, இந்த நம்பிக்கை இருந்து அப்பன் இப்பொழுது உனக்கு வாழ்க்கையில் பல பயத்தை தேவை கிடையாது என்று கூறியிருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.